ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. ஆமே, என்ன செய்யறா? உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ பிள்ளைகளே, உங்கள் மன விருப்பம் என்ன? இந்த 3வது மாதத்துலையாவது இது இந்த காரியம் கைக்குடி வராதா, இந்த காரியம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர்களை கேளுங்க, நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஆமென். அவர் உங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க பாரு? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த மன விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானம் உண்டாகணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். என்னெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, நீங்கள் விரும்புகிறீங்களோ, விரும்புகிறத மனுஷர்களை கேட்டால் சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது போயிடும். ஆனால் ஆண்டவர்க்கத்தில் நமக்கு சொல்லும்போது அவர் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆமென். அப்போ உங்கள் விருப்பத்தை மனுஷர்களை சொல்வதை காட்டிலும் தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவத்தில் சொல்லுங்க. அண்ணால் புருஷங்களை போய் சொன்னான், இதை சக்கலத்தையும் என்னை வேதனைப்படுத்துகிறா, மனமடிவாக்குறா, மனக்கிளேசம் உள்ளமாக்குறா, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை வேணும்னு. புருஷன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, என்னை காட்டிலும் எனக்கு 10 பிள்ளைங்க பெருசா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ தான் அறிஞ்சா, மனுஷர்கள் சொன்னாலும் அது வேஸ்ட் தான், என் மன விருப்பத்தை நான் ஆண்டவர்களை சொல்கிறேன் அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றுனா. அப்போ தான் அந்த ஏலி மூலமாக ஆண்டவர் பேசினார்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்ட, சமாதானத்தோடு போ என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்கள் தந்தருளி என்ன செய்கிறாரா? உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். மனுஷர்கள் தள்ளிடுவாங்க நம்ம காரியங்களை, மனுஷர்கள் புறக்கணிச்சிருவாங்க, செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவரில் அவருங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனோ தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். பாருங்களேன், விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். யாரு? தேவரீர். ஆமே, தேவப்பிள்ளைகள், ஆண்டவர் தான். அப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு தேவை, நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் ஆண்டவர் உங்களத்தில் உருவாக்குறார். அப்போ ஆண்டவர் உருவாக்குற அதை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். இன்னைக்கு என்னென்னலாம் விருப்பத்தோடு இருக்கீங்களோ, இன்றைக்கி கர்த்தர் பதில் தரப்போறார். ஆனால் நாம் ஒன்று செய்யணும். தேவப்பிள்ளையில் சங்கீதம் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 19வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமாம், இதுதாங்க விஷயம். அவர் தமக்கு பயந்தவர்கள் விருப்பத்தின்படி செய்து. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்பீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுதுன்னு தீமையை வெறுப்பது, தீமையான காரியங்களை விட்டுருங்க. தேவ பிள்ளையில் பாவமான காரியங்களை விட்டுட்டு நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழும்போது அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற உண்மையில் வருகிறார். தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பல விதமான நன்மைகள் இருக்குது. அதில் உங்கள் மன விருப்பத்தை உங்களுக்கு தந்தரலி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, யார் யார் என்னென்ன காரியங்களை இந்த ஆண்டவரே வேலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா, அங்கே மன விருப்பங்களை தந்தருளுவீராக, அங்கே மன விருப்பங்களை அங்கீகரிப்பு ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இன்றைக்கு காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. அங்கே உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற கர்த்தர் பதில் தாங்கப்பா. அற்புதங்களை காணிச்சியும் ஆசீர்வதியும் கிருபை கோப்பம் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிட்டார். தைரியமாக போங்க. God bless you.